நான் இன்றைக்கு வந்து இணைஞ்சிருக்கிறேன். நான் மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். என்னுடைய ஆதரவாளர்கள்லாம் ஒருங்கிணைந்து அடுத்து ஓரிரு நாட்களிலோ அல்லது விரைவில் நாங்கள் வந்து இணைய இருக்கிறோம். இந்த தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள், குறிப்பாக சிதம்பரம் வேட்பாளர், அதை சார்ந்து பட்டியல் 7 தனித்தொகுதி வேட்பாளர்களையும் இன்னும் வாய்ப்புள்ள சில பகுதிகளையும் கட்சி சொன்னால் அந்த இடங்கள்லையும் நான் பிரச்சாரம் செய்வதாக முடிவெடுத்திருக்கிறேன். இந்த தேர்தல் மட்டுமல்ல, அடுத்த 2026க்கான அனைத்து வியூகங்களும் தலைமை எடுக்கிற முடிவின்படி, அண்ணன் எடப்பாடியார் இருக்கிற முடிவின்படி இணைந்து செயல்படுவது என்று முடிவெடுத்திருக்கிறேன். அடுத்து இந்த முடிவுக்கு நான் விரைவாக வருவதற்கு காரணம், இந்த தேர்தல் நான் ஒரு பட்டியலணியுடைய மாநில தலைவர். என்னுடைய சொந்த தொகுதி சிதம்பரம். அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் அங்கே முழுக்க என் சொந்த தொகுதி என்ன கேட்கணும் அல்லது என்னாவது முடிவு எடுத்திருக்கணும். எதுவுமே இல்லாத திடீர்னு சொல்லிட்டு வேலூர்ல இருக்க ஒரு பொண்ணை கொண்டு வந்து என் சொந்த தொகுதியில் போட்டு நிப்பாட்டுறாங்க. அது எந்த வகையில்? அப்ப பட்டியலினுடைய மாநில தலைவராக எனக்கே மரியாதை இல்லைன்னா அப்புறம் எப்படி மற்ற பட்டியலணி சமுதாயத்துக்கு என்ன மரியாதை இருக்கும்? இது முழுக்க முழுக்க காரணம் மாநில தலைவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும், எல் முருகன் அமைச்சர் அவர்களும், அமைப்பு பொதுச்செயலாளர் என்கின்ற கேசவநாயகம், இந்த 3 பேர் போட்ட திட்டம் தான். அப்ப இவங்க 3 பேர் தான் கட்சியா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் பேர்ல இன்னைக்கு கோர் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிண்டிகேட் திட்டத்தை உருவாக்கி அந்த அடிப்படையில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு சீட்னு பிரிச்சுக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய கொடுமை. இது அதோட இல்ல, யார் எங்க வேணாலும் போய் நிப்பாட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி. இப்ப குறிப்பா திருவள்ளூர் தொகுதியில் வந்து பொன் பாலகணபதினு சொல்லிட்டு ஒரு பொதுச்சாட்டை நிப்பாட்டிருக்காங்க. அவரு தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனா அது முழுக்க முழுக்க பறையர் சமுதாயம் வாழக்கூடிய ஒரு தொகுதி. அங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. இது என்ன நடைமுறை இது? அதே மாதிரி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி ஒரு நாங்க இருக்கிறது. அதோட இல்ல, திருமாவளவன் சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவரை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய சொல்றோம். அதோட இல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரிமையை திட்டுறது, அப்புறம் கட்சியை திட்டினாரு. அப்படிப்பட்டவர்களை எதிர்த்து நான் வந்து களமாடிட்டு இருக்கேன். அந்த தொகுதியில போய் இவர் வந்து திடீர்னு வந்து ஒரு பொண்ணை போட்டுருங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, திருமாவளவன் திட்டமிட்டு அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களையும் முருகன் அவர்களையும் கேசவநாயகத்தின் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கிட்டது அடிப்படையில் இது ஒரு அதாவது என்னை தவிர்த்து வேணும்னே அவர்களுடைய திருமாவளவனுடைய சதி திட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியை அடகு வைத்து விட்டார்கள். நான் குற்றம் சுமத்துறேன். வெற்றி பெறணும் ஆதரவு செயல்பட்டு வேட்பாளராக உங்களை முன்னிறுத்தணுங்கிறது காரணமா அல்லது உங்கள்ட்ட கருத்து கேட்கலங்கிறது காரணமா? நான் ஒரு பட்டியல் சமுதாயத்தின் மாநில தலைவர். 7 தொகுதி இங்க இருக்கு. அப்ப பட்டியல் சமுதாயத்துக்கு சார்பாக ஒருத்தரை நிப்பாட்டினோம்னா ஒரு தலைவரை கன்சல்ட் பண்ணணும். ஒண்ணு, எனக்கு சீட் இல்லைன்னா இன்னொரு சீட் வாய்ப்பு, நீங்க அந்த தொகுதி எடுத்துக்கலாம், இன்னொரு தொகுதி எடுத்திருந்தா கூட நான் வந்து வருத்தம் இல்லை. ஆனா நீங்க என் தொகுதியிலே நிப்பாட்டுறீங்க. நான் இவ்வளவு நாள் உழைச்சிருக்கிறேன். 2004 நான் பிஜேபியில் இணைஞ்சேன். அதுல இருந்து இது வரைக்கும் அந்த கட்சிக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். கூடுதலா இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலை அதோட இல்ல, சனாதன ஒழிப்புங்கிற பேர்ல சொல்ற திருமாவளவனை எதிர்த்து களமாடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இடையில பாத்தீங்கன்னா கூட அவரை நான் எதிர்த்து பேசுனதுல என் வீடு அடிக்கி நொறுக்கப்பட்டிருக்குது, என்னுடைய கார் நொறுக்கப்பட்டிருக்குது. அவ்வளவு பண்றோம். எனக்கு அவருக்கு பல முரண்பாட்டுகள் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கட்சி திடீர்னு வந்து எந்த இதுவுமே இல்லாம எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணை கொண்டு வந்து திடீர்னு போடுறீங்க. அப்படின்னா நீங்க வந்து பெரிய சமூக நீதி சொல்றீங்களா? அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொன்னா ஏன் வேலூர் பக்கத்துல பொது தொகுதி கொடுக்கறது? எஸ்சி தொகுதி இங்க கொண்டு தான் கொடுக்கணுமா? அப்ப நீங்க அங்கே பண்ணலாம்ல. அந்த முரண்பாடு இல்ல. எனக்கு வந்து தொகுதி கொடுக்கலங்கிறது மட்டும் தாண்டல, நீ பட்டியல் சமுதாயத்தை மதிக்கல அப்படிங்கறதுதான் காரணம். நீங்க இத பத்தி உங்க அண்ணாமலை கிட்ட பேசுனீங்களா? அவர் என்ன சொன்னாரு? அதாவது இந்த செய்தி வந்த உடனே என்ன காம்ப்ரமைஸ் அவங்க தான் பண்ணிருக்கணும். அண்ணே, இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறோம், நீங்க ஒன்னும் கோவப்பட வேணாம் அப்படின்னு என்ன சொல்லிருக்கணும். நான் நானா கேட்கிறேன், யார்கிட்ட? அண்ணாமலை கிட்டையும் கேசவநாயகத்தையும் கேட்கிறேன். முதல்ல அண்ணாமலை கிட்ட தான் கேட்டேன். ஒரே இல்ல, தவறான முடிவு அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் போடுறேன். ஏன்னா அதிகமா அவர் போன் எடுக்கிறது இல்ல. அப்ப நான் போடும்போது அவரே ஒரே வார்த்தை, கட்சி எடுத்த முடிவு, இதான் அவர் சொன்னாரு. ஒரே வார்த்தை, அண்ணாமலை கட்சி எடுத்த முடிவுன்னு சொல்றாரு. இது நான் எடுத்த முடிவுன்னு இப்ப நான் சொல்ல போறேன். இல்ல, திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறணும்னு பாஜக வந்து விரும்புது. அதான் உண்மை. இல்லன்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே திருமாவளவன் அவர்கள் வந்து நான் என்ன தோத்துருவேங்கிறத புலம்புறாருங்கிற செய்தி எனக்கு அங்கிருந்தே வந்துச்சு. இந்த செய்தியை நான் கேசவநாயகத்தை பகிர்ந்திருந்தேன். அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து திருமாவளவன் என்ன பண்றாருன்னா இவங்கள்ட்ட அண்டர் டீலிங் போடுறாரு. பெரியசாமி நிப்பாட்டாதீங்க, வேற யாராவது பண்ணுங்கிற திருமாவளவனுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு விட்டதுங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ இங்க என்ன இலக்கோட வந்திருக்கிறீங்க? அதே தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்ல. நான் இப்ப வந்துட்டேன். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் சந்திரஹாசன் அவங்க நிற்பட்டிருக்காரு. அவரை நான் இப்ப வந்ததுனால அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறதா என்னுடைய கடமையா நினைச்சு வந்திருக்கிறேன்.
ஓகே, இப்ப பாஜகத்துல அண்ணாமலை அவர் செயல்பாடு எப்படி இருக்கு? தொடர்ச்சியா வந்து எல்லா இடத்துலயும் இதே மாதிரிதான் வேட்பாளர் மாற்றி மாற்றி கிளம்புறாரு. ரொம்ப மோசம். அதாவது வந்து இப்ப, நான் என்ன இல்ல அதே மாதிரி ப்ரொஃபசர் சீனிவாசனை பாத்தீங்கன்னா அவர் விருதுநகர் ரொம்ப நாளா ஒர்க் பண்றாருங்க. அவரை கொண்டுகிட்டு போய் இதுல மதுரையில கொண்டுகிட்டு போய் நிப்பாட்டுருக்காங்க. அதே மாதிரி பொன்பால கணபதி பரமக்குடி சொந்த ஊர், அவரை கொண்டுகிட்டு போய் சம்பந்தமே இல்லாத திருவள்ளூர்ல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அதே மாதிரி மாத்து தேவநாதன் பாருங்க, அங்க கொண்டுகிட்டு போய் நிப்பாட்டிருக்காங்க. எல்லாருமே புழுக்கம். இது வந்து அண்ணாமலை அவர்களுடைய தவறான முடிவு அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே சார், இப்போ நீங்க அறிவிச்ச உடனே வந்திருந்தா கூட வேட்புமனு தாக்கல் அந்த நேரத்தை வந்திருந்தா கூட நீங்க ஏதாவது இடங்கள் கேட்டிருக்கலாம், அதிமுக கூட கேட்டிருக்கலாம். இப்ப நீங்க வெறும் எப்படி? இப்ப அண்ணன் எடப்பாடி அவர்களோட நான் வந்து பேசிட்டேன். எனக்கு எதிர்காலம் அது தாண்டி மரியாதை முக்கியம். கட்சியில வந்து பாரதிய ஜனதா கட்சி மரியாதை இல்லைங்கிறது பட்டியல் சமுதாயத்துடைய தலைவர், மாநில நிர்வாகிகள் போட்டு கேட்டிருக்கேன். ஒரு நல்ல முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் மட்டும் நல்ல முடிவு எடுத்திருக்கேன். இனிமேலுக்கு எல்லாரும் இது மாதிரி வருவாங்க. அது அந்த சூழல்ல அண்ணன் எடப்பாடியார் எங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கறதா உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. நிச்சயம் எங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நான் நம்புறோம். இப்பவே பட்டியல் அணியை சேர்ந்த 7 பேருக்கு பாஜக வாய்ப்பு கொடுத்திருக்கா சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க. இல்ல 7 தொகுதி தான் இருக்குன்னு சொன்னேன். அந்த தொகுதிகளில் வாய்ப்பு கொடுத்திருக்கா சொல்றீங்க நீங்க. மற்ற ஆட்கள் கூட நீங்க அப்படின்னும் போது உங்களை தாண்டி வேற ஒருத்தர் கிடைச்சதுல அந்த அதிருப்தியில தானே வர மாதிரி இருக்கு. இல்ல 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 அந்த அதிருப்தியில ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நான் வந்து சொந்த தொகுதி நான் என்னுடைய சிதம்பரம் தொகுதி, நான் மாநிலத்தினுடைய தலைவர். நீங்க போடுறதுன்னா என்ன கேட்கணும்ல, அது ஏன் சொந்த தொகுதியில நீங்க போடுறீங்கன்னா கட்சி என்னட்டு கேட்கணும். ஏன்னா நான் மாநில தலைவரா இருக்கேன், எஸ்சி என்னுடைய மாநில தலைவர். ஒரு எஸ்சி தொகுதி தான் போடுறீங்க, நீ பொது தொகுதியில போட்டா நானா கேட்க போறேன்? இப்ப இந்த பொண்ணுக்கு வேலூர் சொந்த தொகுதி, அங்க போட்டிருந்தா நான் என்ன கேட்க போறேன்? இப்ப நீ ஏன் சொந்த தொகுதியில போடும்போது எனக்கு என்ன கேட்கணும்ல. அதே மாதிரி இப்ப பட்டியலில் வந்து 3 பேருக்கு கொடுத்திருக்காங்க. கார்த்தியாயினி, பொன்பால கணபதி, எல் முருகன். இவங்களுக்கு 3 பேருக்கு கொடுத்திருக்கிறதுல எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா இவங்களுக்கு எல்லாம் அந்தந்த பகுதியில் கொடுத்திருக்கீங்களா? இல்ல, மாற்றி மாற்றி கொடுத்திருக்கீங்க. வெற்றி பெறணும் நோக்கம் கிடையாதுங்க. அதை தாண்டி உதாரணத்துக்கு எல் முருகன் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் மட்டும்தான் கட்சியா? எல் முருகனுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல SC/ST கமிஷனுடைய சேர்மன் கொடுத்தாங்க. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மாநில தலைவர் கொடுக்கறாங்க. அதற்கு அடுத்தது வந்து அவருக்கு தாராபுரத்துல MLA-வுக்கு சீட்டு கொடுத்துக்கிறாரு. அதுக்கு பாடு தோத்துறாரு. நானும் தான் அந்த நேரத்தில் நின்று தோத்துட்டோம். அதுக்கு முற்பாடு இவர் வந்து MP கொடுத்து மந்திரி ஆக்குறாங்க. இப்ப மந்திரியா இருந்தாரு. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ராஜ்யசபா கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இதையும் தாண்டி நீலகிரிக்கு இப்ப வேட்பாளர். ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் தான் கட்சியா? வேற யாருமே இல்லையா கட்சியில? வேற யாரும் தலித்தா இல்லையா இங்க? அப்ப இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா இருக்கு. அதாவது மாநில தலைவர் அண்ணாமலை, எல் முருகன், கேசவ விநாயகம் இவங்கெல்லாம் சேர்ந்ததுதான் கட்சிங்கிற மாதிரி போய் எல்லாத்தையும் குட்டிச்சோராக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பாஜகவை குழிதோண்டி புதைக்கிற வேலையை அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறாங்கிறது என்னுடைய வருத்தம். வளர்ந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் பிம்பமா? அந்த மாதிரியா? இது எல்லாம் பிம்பம் தாங்க. ஒன்னும் பெரிய வளர்ச்சி எல்லாம் இல்லைங்க. ஒன்னும் எல்லாம் கீழே போகணும்ல, கீழே ஒன்னும் கிடையாது. இதெல்லாம் ஒரு மீடியா, அவ்வளவுதான். எல்லாம் நீங்க எல்லாம் பண்றீங்கல்ல, அதனால அண்ணாமலை ஒரு பெரிய பிம்பமா தெரியுது. பெரிய வளர்ச்சி எல்லாம் ஒன்னும் கிடையாது. நீங்க போய் பாத்தீங்கன்னாக்க ஒரு சும்மா ஒரு கூட்டம் கூடும், அவ்வளவுதான். கோவை தொகுதி எப்படி இருக்கு? கோவை தொகுதியில அவரும் தோப்பாரு, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. அங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே பாஜக தோக்கும். பெரியசாமி அவர்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பாஜக இருந்து விலகிய நிர்மல்குமார், மதுரை வேட்பாளர் சரவணன், பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து பெரிய பொறுப்புல இருந்தா பாஜக இருந்து அதிமுக வந்துருக்கீங்க. இந்த தொகுதியில உங்கள்ட்ட கருத்து கேட்கலங்கிறதா ஒரு தனிப்பட்ட காரணமா இல்லது பாஜக தலைவர் அண்ணாமலை மேல வேற ஏதாவது குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க? இல்ல, அண்ணாமலை ஒரு காரணமா இல்ல. மெயின் காரணம் வந்து அண்ணாமலை வந்து கட்சியில வந்து யாரையும் கன்சல்ட் பண்றதில்ல. ஒரு மோனோபோலியா செயல்படுறாரு. அவர்கிட்ட அணுகுமுறையே இல்ல. அப்ப இன்னைக்கு வந்து நான் ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லைங்கிற அடிப்படையில் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி இப்ப இன்னைக்கு வந்து நிர்மல்ஜி வந்து இன்னைக்கு வந்து எங்களை நான் தொடர்பு கொண்டு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அவர் தலைமை அவரோட தான் என்னை கூட்டிட்டு வந்தாரு. அவர் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் தலைமையில் நாங்கள் வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம். இதுல வந்து நாங்க பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் பிஜேபியில மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டவங்க. அது இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை அவர்கள் வந்து எங்களெல்லாம் வந்து ஒன்னும் சும்மா என்ன ஏதோ பண்றதுதான் மதிக்கல. நாங்க அப்ப எங்களுக்கு உழைப்பு என்னாச்சு, எங்களுடைய இது என்னாச்சு? அப்ப அவர் மட்டும்தான் தலைவரா, அவர் மட்டும்தான் பண்றத அந்தங்கிற போக்கு தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவரும் தனிப்பட்ட முறையில மட்டும் இல்ல, கட்சியில அங்கீகாரம் இல்ல, கட்சி தலைமையும் எங்களுக்கு மரியாதை இல்லை. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாமே வந்து அழுத்தத்தின் காரணமா மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில சேர்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வருது.
இது அந்த அளவுக்கு என்ன, நான் அது கூட்டணி பேச்சுவார்த்தையில் நான் இல்லை, அந்த அர்த்தத்தில் எனக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஓகே மகிழ்ச்சி.